நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நடப்பு நிகழ்வுகளை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் இலவச தேர்வில் கலந்துக்கோங்க. போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு எங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் பகுதியும் நடப்பு நிகழ்வுகள் தேர்வும் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் குரூப் 4 தேர்விற்கான வெற்றி நிச்சயம் டெஸ்ட் பேட்ச் நம்ம பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சில் மாணவர்கள் நீங்கள் இணையணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அகாடமியோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸும் ஷெட்யூலும் அனுப்பிவிடுவாங்க. மிக குறைந்த கட்டணத்தில் 26 தேர்வுகள் மற்றும் 4 முழு மாதிரி தேர்வுகள் கொண்ட தேர்வு அட்டவணை உங்களுக்காக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பலமுறை வெற்றி பெற்ற ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடைய கைடன்ஸை நீங்கள் கேட்கும் பொழுது அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இல்லையா? ஸோ அந்த ஸ்பெயின் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த லபக் லாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. லபக் லாய்டு நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்கு கையாளும் பூங்காக்கள் அமைப்பதற்காக. ஸோ எதற்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரக்கு முனையங்கள், அதாவது துறைமுகங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த சரக்கு பெட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த சரக்கு பெட்டிகள் மற்றும் சரக்கு கையாளும் பூங்காக்கள் அமைப்பதற்காக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இந்த ஹபக் லாய்டு அப்படிங்கிற நிறுவனத்தோட தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. ரைட். ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, ஈரநில தினம் அப்படின்னு சொல்லி நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி படிச்சிருப்போம். உலக ஈரநில தினம், சதுப்பு நில தினம், ராம்சார் தினம் அப்படின்னு சொல்லி. இந்த ஈரநில தினங்கள் தொடர்பான ஒரு விழா, சர்வதேச விழா, உலகளவிலான விழா இந்த வருஷம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா, மத்திய பிரதேசம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிர்பூர் ஏரி, அங்கே இந்த ஈரநில விழா அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஸோ உலக ஈரநில தின விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிர்பூர் ஏரியில் நடைபெற்றிருக்கும். ரைட். ஸோ இப்போ இது இல்லாமல் அப்படியே நமக்கு கொஸ்டின் ஜியாகிரபிக்கலாக கேட்கலாம். இந்த சிர்பூர் ஏரி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எதுக்காக இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அங்கே பேக்ரவுண்டில் இந்த விழா நடைபெற்றிருக்கும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஜியாகிரஃபி, பாலிட்டி, சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸும் நாம் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு, 2024 உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல். ஸோ சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல் இது ஏற்கனவே நம்ம பொருளாதார நாடுகள்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதில் நம்ம 4வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படிங்கிறது வேறு, இது வேறு லிஸ்ட்டு. இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2ஆம் இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல ரஷ்யா இருக்கும். இந்த பட்டியலுடைய 12வது இடத்துல தான் நம்ம இந்தியா இருக்கிறோம். ஓகேவா? ஸோ பொருளாதார நாடுகள் அப்படிங்கிற பட்டியல் வேறு, சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படிங்கிற பட்டியல் வேறு, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதற்கடுத்து முக்கியமானது அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ அந்தியோதயா அன்ன யோஜனா 2000வது வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்குறாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கக்கூடிய மத்திய அரசினுடைய திட்டம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2000வது ஆண்டு, அதாவது 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது இந்த திட்டம் துவங்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தில் இப்போ 2024லேருந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்கு சர்க்கரை மானியம் தொடர்ந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேடிஎம். ஸோ இந்த பேடிஎம் நிறுவனம் தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ, ரிசர்வ் வங்கி தடை விதிச்சிருப்பாங்க. ஸோ தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேடிஎம் நிறுவனத்துக்கு ஆர்பிஐ தடை விதித்திருக்கிறாங்க. காரணம், இவங்க அந்த வரவு செலவு கணக்குகளை எல்லாம் முறையாக பராமரிக்கலை, அதெல்லாம் தாக்கல் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தினால இதை ஆர்பிஐ தடை விதிக்கிறாங்க. ஸோ இந்த பேடிஎம்மோட பேக்ரவுண்டு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த பேடிஎம் நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டு 2010, விஜய் சேகர் சர்மா அப்படிங்கிறவரால் துவங்கப்பட்டது. இந்த நிறுவனத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்குது.
ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி, இந்தியாவோட முதல் பேமெண்ட் வங்கி எது அப்படிங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு இப்ராஹிம் இஸ்கந்தர். ஓகேவா? ஸோ இப்ராஹிம் இஸ்கந்தர் அப்படிங்கிறவர் மலேசியா நாட்டினுடைய புதிய மன்னராக நியமிக்கப்பட்டிருக்கார். இப்ராஹிம் இஸ்கந்தர் மலேசியா நாட்டினுடைய புதிய மன்னராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மன்னர் குடும்பங்கள் என்னென்ன எத்தனை குடும்பங்கள் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே சுழற்சி முறையில் மன்னராக பணியமர்த்தப்பட்டு வருவார்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறாரு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வருவார். அதுக்கடுத்து 6வது வருஷம் இன்னொருத்தர், 7வது வருஷம் இன்னொருத்தர், அந்த மாதிரி சுழற்சி முறையில் மன்னர் பதவியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு மரபு எங்கே பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னால் மலேசியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஸோ அதே மாதிரி மலேசியாவுடைய தலைநகர் என்ன அப்படின்னா கோலாலம்பூர். ஓகே, மலேசியா தலைநகர் கோலாலம்பூர். மலேசியாவுடைய நாணயத்தின் பேர் ரிங்கிட். ஓகேவா? ரிங்கிட். ஸோ இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கோலாலம்பூரில் நம்முடைய தமிழ் மன்னர் ஒருத்தருடைய பேரில் தெரு வீதி அமைந்திருக்கும். ஓகேவா? ஸோ தெருவுக்கு நம்முடைய தமிழ் மன்னர் ஒருத்தரோட பேர் வச்சுருப்பாங்க. அந்த யாரோட பேர் அப்படிங்கிறத மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ அதற்கு அடுத்த பாயிண்ட்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஸோ இது வந்து 1974 உருவாக்கப்படுகிறது, ஏற்படுத்தப்படுகிறது. இது எங்கே செயல்பட்டு வருது, எங்கேருந்து செயல்பட்டு வருது அப்படின்னா டெல்லியிலேருந்து செயல்பட்டு வருது. ஓகே, ஸோ மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புதுடெல்லியிலேருந்து செயல்பட்டு வருகிறது. 1974 இந்த அமைப்பு தொடங்கியிருப்பாங்க. ரைட். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். மாணவர்கள் மறக்காமல் இந்த நடப்பு நிகழ்வு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஜனவரியோட முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 பார்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குரூப் 4 தேர்வில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து 8லிருந்து 10 கேள்வி வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 10 கேள்விகளும் நிச்சயமாக நம்முடைய பக்கத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கேள்விகளாகவே இருக்கும். அதில் எந்த அளவு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியோடைய வெற்றி நிச்சயம் குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு, அகாடமியோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெட்யூல் அனுப்பி வைக்கப்படும். ஓகேங்களா? ரைட். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. இன்னும் 121 நாட்கள் மட்டுமே குரூப் 4 தேர்விற்கு இருக்கிறது. இந்த 121 நாட்களை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் குரூப் 4 தேர்வில் வெற்றிக்கனியை பெறுவார்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.